வாழைக்காவ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முழுசாகவே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம் நம்ம. அதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். உப்பு, பெருங்காயப்பொடி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நீங்கள் பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக லெமன் சேர்த்து தண்ணி தெளித்து அதை பிரட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சையாக கூட இது அப்படியே வறுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பேட்ச் நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னே அடுத்த பேட்சில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊறிடும். வாழைக்காய் வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பிரட்டி வச்சிங்கன்னா எடுத்து நீங்கள் வச்சுட்டு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி பிரட்டி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். பச்சையாக செய்யும்போது தண்ணி ஊறிடும். இது நல்லா மொறு மொறுன்னு எல்லா